ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்கள் அந்த தலைப்பில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேயும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு ரொம்பவே முக்கியமான தலைப்பு. எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துடும். அதாவது நூல் கொடுத்துருவாங்க, அதனோட ஆசிரியர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க, மணிமேகலை கொடுத்துருக்காங்க. இப்போ மணிமேகலைனா நமக்கே தெரியும். மணிமேகலையுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலை வரக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் அதில் வர்றது தான். சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் நமக்கு தெரியும், இளங்கோவடிகள். சரிங்களா? வேறு என்னென்னலாம் ஐம்பெருங்காப்பியங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி இருக்குது, அதனோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். வளையாபதி நமக்கு தெரியாது. குண்டலகேசிக்கு பார்த்திங்கன்னா நாத குத்தனார் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா ஆசிரியர். இப்போ அடுத்து பாருங்கள், இதில் பெரிய புராணம் கொடுத்துருக்காங்க. பெரிய புராணத்துடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா சேக்கிலார் அவர்கள். சரிங்களா? பெரிய புராணத்துடைய ஆசிரியர் சேக்கிலார் அவர்கள். அப்புறம் பாருங்கள், இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது திருவிளையாடல் புராணம் கொடுத்துருக்காங்க. இப்போ திருவிளையாடல் புராணத்துடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் அவர்கள். இப்போ பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இயற்றிய மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணம் மட்டும் இல்லை, இப்போ களி வெண்பா அவர் தான் இயற்றியது. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை பதிற்று பத்தந்தாதி, அதுவும் அவர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்னென்னா இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. திருவிளையாடல் போற்றி அப்படிங்கிற நூல் கூட இவர் இயற்றியது தான். ஸோ கொஷின் எப்படி வேணாலும் கேட்பாங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்து இதே மாதிரி பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே சிலப்பதிகாரம் வருது. சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும், இளங்கோவடிகள். இப்போ வேறு என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முல்லைப்பாட்டு எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்களில் வரும். 8 தொகை 10 பாட்டெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் வர்றது தான் இது. இப்போ இந்த 10 பாட்டில் முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா நப்பூதனார் அவர்கள் இயற்றியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ முல்லைப்பாட்டில் வேறு என்னென்ன இருக்குது, அதாவது 10 பாட்டில் வேறு என்னென்ன இருக்குன்னா குறிஞ்சிப்பாட்டு இருக்குது, கபிலர். முல்லைப்பாட்டு நப்பூதரனார். அப்புறம் வேறு என்ன இருக்குது, நெடுநல் வாடை நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். 10 பாடல்களில் 10மே வரும். ஸோ இப்போ அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காசிகாண்டம் இதில் கொடுத்துருக்காங்க. காசிகாண்டம் நூலுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா அதிவீரராம பாண்டியர் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்து காலக்கணிதம். இந்த காலக்கணிதம் நூல் அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் காலக்கணிதத்துடைய ஆசிரியர். சரிங்களா? வேறு என்ன நூல்கள்லாம் அவர் இயற்றியிருக்காருனா சேரமான் காதலி இருக்குது, இயேசு காவியம், மாங்கனி, அந்த மாதிரி நிறைய நூல்கள் அவர் இயற்றியிருக்காரு. ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள், பொறுத்துகையில் தான் கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நூலும் நூலாசிரியரும் பார்த்திங்கன்னா பொறுத்துக பேட்டர்னில் தான் கேட்பாங்களா, மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான் இருக்குமா, ஒன்று கொடுத்து நம்ம இப்போ நமக்கு 4ல் 1 தெரிஞ்சாலே போதுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இன்கேஸ் இப்போ இந்த கொஷின் பேட்டர்னில் தான் சில சமயம் வரும். ஸோ கொஷின் பேட்டர்னில் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்துகையில் வந்துட்டால் உங்களுக்கு ஈஸி, மோஸ்ட்லி நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ பொறுத்துகையில் கேட்கும்போது கொஞ்சம் டஃப் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், திருவிருத்தம். இந்த திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டுட்டு கீழே ஆப்ஷனில் பாருங்கள், நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார், அப்புறம் பேயாழ்வார், திருப்பாவனாழ்வார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஆழ்வார்களாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு இதிலே தெரியுது, இதில் ஏதோ ஒரு ஆழ்வார் தான் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஆழ்வாரையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஈஸியாக சொல்லிடலாம், நம்மாழ்வார் அவர்கள் தான் இதனுடைய ஆசிரியர் அப்படின்னு. திருவிருத்தத்துக்கு நம்மாழ்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கு ஒவ்வொரு நூல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பல்லாண்டுன்னா பெரியாழ்வார் அவர்கள். பெரியாழ்வார் திருமொழினாலும் பெரியாழ்வார்கள் தான். அப்புறம் திருப்பாவைனா ஆண்டாள் அவர்கள். அப்புறம் பெருமாள் திருமொழினா குலசேகர ஆழ்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு நூல் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இனியவை 40 எதன் கீழே வரும்னா இதெல்லாம் அறநூல்களில் வரும். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னார் 40, இனியவை 40, திரிக்கடுகம் இருக்குது. அப்புறம் பழமொழி, ஏலாதி, சிறுபஞ்சமூலம்னு நிறைய அறநூல்கள் இருக்குது. இந்த அறநூல்களோட ஆசிரியர்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த இனியவை 40 ஆசிரியர் பார்த்திங்கன்னா பூதஞ்சேந்தனார். உங்களை என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா இனியவை 40 மாதிரி இன்னார் 40 ஒன்று இருக்குது. இன்னார் 40னா கபிலர், இனியவை 40னா பூதஞ்சேந்தனார்.
சரிங்களா? இப்போ இதில் அந்த மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், இது எல்லாமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பூங்குன்றனார் இருக்குது, கணியன் பூங்குன்றனார், அது நமக்கு தெரியும். அது புறநானூறு பக்கம் போயிடும். கதையை நப்பசலையார் இதெல்லாம் வேறு பக்கம், குடப்புலவியார்லாம் வேறு பக்கம். சரிங்களா? ஸோ கவனமாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ நாலடியார்னா சமண முனிவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கடுகம்னா நல்லாந்தனார், அப்புறம் திருமொழினா மன்னிக்கணும் பழமொழினா மூன்றரை அறையனார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். இங்கே பாருங்கள், தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கத்துடைய ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வீரமா முனிவர் அவர்கள். இந்த வீரமா முனிவர் அவர்களுக்கும் நிறைய நூல்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொன்னூல் விளக்கம். சரிங்களா? அதே மாதிரி சதுரகராதி அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நூல். சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், கலிவெண்பா, பரமார்த்த குருக்கதை, இந்த மாதிரி நிறைய முக்கியமான நூல்கள் இருக்குது. எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு இது தெரிஞ்சாலே நீங்கள் அடுத்தடுத்து மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவு எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ நீங்கள் ஈஸி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததை பாருங்கள், மனுமுறை கண்ட வாசகம். இது வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் அவர்கள். சரிங்களா? ராமலிங்க அடிகள் அவர்கள், அவருக்கும் வந்து அதே மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. திருவருட்பா இருக்குது, ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து நலவெண்பா கொடுத்துருக்காங்க. நலவெண்பா அது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து புகழேந்தி அவர்கள். சரிங்களா? நலவெண்பா ஆசிரியர் யாருன்னா புகழேந்தி அவர்கள். அடுத்து திருக்கோவையார். திருக்கோவையார் இதில் வந்து நீங்களே அது எந்த ஜானர் அந்த நூலுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இது வந்து அறநூல்களில் வருதா, இல்லை இது வந்து சங்க இலக்கியங்களில் வருதா, இல்லை இது தற்கால இலக்கியங்களில் வருதா, மரபு கவிதையா புது கவிதையான்னு உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிட்டாலே நீங்கள் நூலாசிரியர் ஈஸியாக இப்போ இது பண்ணிடலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்து சமய முன்னோடிகளில் வரக்கூடியவர் தான் இந்த மாணிக்க வாசகர். ஆனால் வந்து இப்போ வீரமாமுனிவர் இவர்கள்லாம் தமிழ் தொண்டாற்றிய அறிஞர்களில் அவருக்கு கதை வேறு பக்கம் போகும். சரிங்களா? இப்போ திருக்கோவையார் வந்து மாணிக்க வாசகர் அவர்கள். அவர் வேறு என்ன இது பண்ணியிருக்காருன்னா நூலாசிரியராக இருந்திருக்காருன்னா திருவாசகத்துக்கும் அவர் தான். ஸோ இதுதான். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். இப்படியும் கொஷின் கேட்பாங்க. நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்காம ஆசிரியர் கொடுத்து அதில் எந்த நூல் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அப்படியுமே நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினை பாருங்கள், டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை அவர்களை கொடுத்துட்டு அவர் எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவர் எழுதின நூல் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் இதில் எதுன்னு உங்களால் இதே பண்ண முடியும். ஸோ நமக்கு இப்படியுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து எழுதின ஆய்வு நூல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஊரும் பேரும். சரிங்களா? இதுதான் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதின ஆய்வு நூல். இப்போ அடுத்த கொஷின் போவோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சதுரகராதி. சரிங்களா? சதுரகராதியுடைய ஆசிரியர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் தான் வீரமாமுனிவர் அவர்கள் தான். இப்போ அடுத்த கொஷின் போவோம். இங்கே பாருங்க, குயில் பாட்டு. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின். குரூப் 4ல் கேட்டாங்க, ரொம்ப ஈஸியான கொஷின். குயில் பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்களுக்குன்னா அவ்வளோ முக்கியமான நூல்கள் இருக்குது. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். குயில் பாட்டு மட்டும் இல்லை, கண்ணன் பாட்டு இருக்குது, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, அப்புறம் வந்து விநாயகர் நான்மணி மாலை, தராசு இருக்குது, இந்த மாதிரி சந்திரிக்கையின் கதை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே தெரிஞ்சுங்க. அதே மாதிரி அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அவர்களுக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அழகின் சிரிப்பு மாதிரி பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வெண்பா, இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, இருண்ட வீடு, அப்புறம் வந்து செம்பியான் போன்ற பல நூல்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து துறைமுகம் அதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சுரதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் உவமை கவிஞர். அவருடைய நூல் வந்து ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். 2 வார்த்தை வர மாதிரி நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். துறைமுகம். அவர் எழுதின மற்ற நூல்கள் பேரும் எப்படி இருக்கும்? தேன்மலை, சுவரும் சுண்ணாம்பும், சாவியின் முத்தம் அப்படின்னு 2 வார்த்தை மாதிரியே மோஸ்ட்லி வைப்பார். ஸோ நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம். ஸோ கடைசியாக இருக்க பால் வீதி, அது வந்து பார்த்திங்கன்னா பால் வீதி. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டர்ன் பிரிக்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள். இந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் இயற்ற நூல் தான் வந்து இந்த பால் வீதி. இவர் வந்து எந்த ஜானரில் வருவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவரெலாம் வந்து அந்த புதுக்கவிதை, நான் ஏற்கனவே சொன்னேன்ல மரபு கவிதை புதுக்கவிதைன்னு நம்ம பிரிப்போம்.
அப்துல் ரஹ்மான் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது கவிதையில் வருவார். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு அதை பிரிக்க தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேட்ச் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஷின் போவோம். தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? ஆக்சுவலாக இயற்றியவர் தொகுத்தவருமே சிலது வரும். ஸோ எப்படி கேட்டாலுமே வந்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். சரிங்களா? தொகுத்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப் அவர்கள் தான் தொகுத்தது. ஜியு போப் அவர்கள் இந்த தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்தவர். அடுத்த கொஷின். சிறுபஞ்ச மூலம் ஏற்கனவே சொன்னேன், அற நூல்களில் வரும். ஸோ சிறுபஞ்ச மூலம் அதனுடைய ஆசிரியர் வந்து காரியாசான். ஸோ இந்த 4 கொஷினில் பாருங்கள், 3மே வந்து அறநூல்களே கொடுத்துட்டாங்க. சிறுபஞ்ச மூலம் காரியாசான், பழமொழி 400 3.5 அரையனார், ஏலாதி வந்து கனி மேதாவியார். ஸோ இது 4யுமே உங்களுக்கு பிரிக்க தரலனாலும், ஸோ இது 4 ஒரே ஜானர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ திருவிளையாடல் புராணத்துக்கு பரஞ்சோதி முனிவர் நீங்கள் ஆன்சரை தனியாக உங்களுக்கு பிரிக்க தெரியும். சரிங்களா? இப்போ வந்து திருவிளையாடல் புராணத்துக்கு பரஞ்சோதி முனிவர்னு பிரிக்க தெரிஞ்சால் 2 ஆப்ஷன் உங்களுக்கு எடுத்தோடனே ஷார்ட் பண்ண தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஷார்ட்கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ திருவிளையாடல் புராணத்துக்கு பரஞ்சோதி முனிவர். அடுத்த கொஷின் போவோம். ஏற்கனவே பார்த்தது தான் அழகின் சிரிப்பு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரதிதாசன் அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள் தெய்வ திருமலர். இந்த தெய்வ திருமலர் இந்த நூலோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய நூல் தான் வந்து இந்த தெய்வ திருமலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். இவருடைய வேறு நூல்கள் எதாவது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சங்கொலி இருக்குது, அப்புறம் தமிழ் தேவர் இருக்குது, மலைக்கல்லன், அப்புறம் வந்து தமிழன் இதயம், அவனும் அவளும் போன்ற நூல்களுக்கும் இவர் தான் நூலாசிரியர். அடுத்த கொஷின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாவிய கொத்து. இந்த பாவிய கொத்து யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். இந்த பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது. சரிங்களா? பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கும் நிறைய நூல்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று தான் இந்த பாவிய கொத்து. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, கனிச்சாறு இருக்குது, இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. நம்ம 1 by 1 பார்ப்போம். அடுத்தது வந்து பாருங்கள் கண்ணன் பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பாரதியார் அவர்கள். ஸோ அடுத்த கொஷின் போவோம். மணிமேகலை ஏற்கனவே சொன்ன மாதிரி சீத்தலை சாத்தனார் அவர்கள். தேவாரம் சுந்தரர் அவர்கள். சரிங்களா? சுந்தரர் வந்து இப்போ எதில் வருவார்னா அவர்லாம் இதில் இருப்பார், சைவ சமய முன்னோடிகள் திருப்பாட்டு. சரிங்களா? அதில் 300 பதிகம் 100 பதிகம் இருக்கும். சரிங்களா? அடுத்து சீரா புராணம். உமறு புலவர் வீரமாமுனிவர் மாதிரி இவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். உமறு புலவர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரா புராணத்துடைய ஆசிரியர். அடுத்து வேறு எதில் இவர் வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய நூல்கள் இருக்குது. எப்படின்னா முதுமொழி மாலையில் இவர் இருப்பார், சீதகாதி இந்த மாதிரி நூல்களுக்கு இவர் இருப்பார். அடுத்து ரச்சன்ய யாத்திரிகம். ரச்சன்ய யாத்திரிகத்துடைய ஆசிரியர் வந்து கிருஷ்ணபிள்ளை. இந்த கிருஷ்ணபிள்ளை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவார். ரச்சன்ய யாத்திரிகம், ரச்சன்ய மனோரகம்னு சொல்லிட்டு நிறைய நூல்களுக்கு இவரும் ஆசிரியராக இருந்திருப்பார். அடுத்த கொஷின் பாருங்கள். உத்திரகாண்டம் நூலின் ஆசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர் அவர்கள். சரிங்களா? ஒட்டக்கூத்தர் அவர்கள் தான் உத்திரகாண்டத்துடைய எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசெண்டாக நடந்த இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட நூலும் நூலாசிரியரும் அந்த தலைப்பு சார்ந்த கொஷின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இது மாதிரி டாபிக் வைஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் இல்லை, போலீஸ் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.